Yes, students and parents, welcome to our channel. நாம இந்த வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் MCC அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸில் நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் யூஸ் பண்ணி கூகுளில் நம்ம MCCயோட அஃபிஷியல் வெப்சைட் நேமை டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா www.mcc.nic.in. ஸோ இதை என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். அதில் இருக்க ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியோட ஹோம் பேஜ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான யூஜி மெடிக்கல் மட்டும்தான். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து ஒரு நியூ லேபிள் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் நியூஸாக. சரிங்களா? இனிமேல் வர 1 by 1 அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் அண்டு ஷெட்யூல் இருக்குது பாருங்கள், அதில் கீழே கொடுத்துருக்காங்க ஷெட்யூல் ஃபார் கவுன்சிலிங் 2023. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ஓப்பன் ஆகும். இதுதான் MCCக்கான ஷெட்யூல். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணியே வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைலில் இருந்தாலும் சரி, இல்லை சிஸ்டம் வச்சுருந்தாலும் டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் UG MBBS BDS BSc நர்சிங் ஃபார் த இயர் 2023. ஆல் இண்டியா கோட்டாக்கான 50% டீம்டு யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஆல் AIIMS, JIPMER, புதுச்சேரி அண்ட் காரைக்காலுக்கான ஆல் இண்டியா கோட்டா MCC ஷெட்யூல் இதுதான். இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கானது. இதில் பார்த்திங்கன்னா 3 சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இங்கே ஃபஸ்ட்டு காலமாகவே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் அப்டேட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் சர்டிஃபிகேட்ஸ். லைக் இது 3மே புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? இது வந்து ஒரு ப்ராசஸ்க்கும் டே வைஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை தி பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டியூஷன் அண்டு NMC. அதுக்கு வந்து 2 days கொடுத்துருக்காங்க, 20th ஜூலையும் 21st ஜூலையும். செகண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது 20th ஜூலை, 25th ஜூலை வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த டேஸ்க்குள்ளே தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிக்கணும். லைக் 12 noonக்குள்ளே 23rd 12 noonக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், 25th 12 noonக்குள்ளே நீங்கள் முடிச்சிக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷனை. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25th ஜூலை 2023 as per சர்வர் டைம் 8 o'clock வரைக்கும், ஈவினிங் 8 o'clock வரைக்கும் தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு ஒரு 6 days கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு டோட்டலாக 5 days கொடுத்துருக்காங்க, 25லேருந்து 26th வரைக்கும். அதாவது 26th ஈவினிங் லேட் நைட் 11:55 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சர்வர் டைம் தான். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் லாக்கிங். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணுவீங்க. அதன் பிறகு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 days கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஆஃப் சீட்ஸ் அலாட்மெண்ட். இது வந்து ஸ்டூடெண்ட் சம்மந்தம் கிடையாது, இது வந்து MCC ரிலேட்டடான விஷயம். அதுக்கு ஒரு 2 days கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கணும். இந்த டேட்டில் மார்னிங்லேருந்தே கொஞ்சம் அப்டேட்டாக இருந்துக்கோங்க. மோஸ்ட்லி ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து 29th ஜூலை கொடுக்குறாங்க. அது 1 day மட்டும் டைம் எடுத்துக்கிறாங்க MCC. நெக்ஸ்ட்டு வந்து நியூ ப்ராசஸ். ஸோ இது வந்து ரிசல்ட் வந்த பிறகு 30th ஜூலை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் MCCக்கு அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து 1 day மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் வந்து பாருங்கள், ரிப்போர்ட்டிங் ஜாயினிங் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 31st ஜூலை 2023லேருந்து 4th ஆகஸ்ட் 2023 வரைக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து 5 days டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்ஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்சர்ன் காலேஜில் நீங்கள் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும் த்ரூ ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். அது வந்து ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்த பர்சன் நம்ம தனியாக வீடியோ போடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ். இதுக்கு வந்து 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஸ்டியூஷனுக்கும் MCCக்கும் உள்ள லிங்க். ஸோ இதை பற்றி நீங்கள் ஸ்டூடெண்ட் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கான ப்ராசஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ப்ராசஸ் முடித்த உடனே
செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள், ரொம்ப டேஸ் அவங்க எடுத்துக்கவே இல்லை. 6th அன்னைக்கு ப்ராசஸ் முடிக்கிறாங்க. இமீடியட்டாக 7th அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்களேன், 6th அன்னைக்கு முடிக்கிறாங்க, ஆகஸ்ட் 6th முடிக்கிறாங்க. பாருங்கள், இமீடியட்டாக ஆகஸ்ட் 7th அன்னைக்கே செகண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஃபஸ்ட் காலம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். அஸ் யூஷுவல் செகண்ட் ரவுண்டுக்கு அதே தான், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 days கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ண மாதிரியே தான். நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கும் தனியாக டேட்ஸ் கொடுத்துருக்காங்க 6 days. அதுவும் அஸ் பர் சர்வர் டைம் தான். ஸோ சர்வர் டைம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் டேஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இந்த 6 daysக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் சீட்ஸ் அலாட்மெண்ட், அது வந்து எம்சிசியோட ப்ராசஸ். டோன்ட் வரி, அதுக்கு ஒரு 2 days டைம் இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க 18th August. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஞாபகமாக. அடுத்தது போர்ட்டல் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது 19th August. அஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ஒன் போல தான். நெக்ஸ்ட்டு ஜாயினிங் 20th August இருந்து 28th August வரைக்கும் 9 days டைம் கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அவங்க சீட்ஸ் ப்ராசஸ் பண்ணி எம்சிசிக்கும் உள்ள லிங்க்ஸ். ஸோ இதுதான் செகண்ட் ரவுண்ட். ஃபஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது, சேம் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ரவுண்டு. இதில் பாருங்கள், லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்கு ஒரு வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் லாஸ்ட் டைம் வந்து மாப்அப்னு கொடுத்துருப்பாங்க, இந்த டைம் வந்து ரவுண்ட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். பட் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க ப்ராஸ்பெக்டஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நமக்கு புரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ் கிடையாது, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதே போல் தான், சேம் அஸ் வெல் அஸ் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் மூணுக்கும் ஒரே ப்ராசஸிங் தான். ஸோ டிஃப்ரெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பேமெண்ட்க்கும் 5 days கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அது 1st Septemberலேருந்து 5th September வரைக்கும். ஸோ அதுக்கு ஒரு 5 days டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் சீட்ஸ் அலாட்மெண்ட், அதுக்கு ஒரு 2 days டைம் இருக்குது. 6th September, 7th September. நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க 8th September, அதுக்கு ஒரு 1 day, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஃபில்லிங் 9th September. ரிப்போர்ட்டிங், அதாவது கன்சர்ன் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு 9 days, 10th Septemberலேருந்து 18th September வரைக்கும். ஸோ அதே போல் ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் எம்சிசிக்கும் கன்சர்ன் யூனிவர்சிட்டிக்கும் நடக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஸ்டே வேக்கன்சி. லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டே வேக்கன்சி கன்சர்ன் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், கன்சர்ன் காலேஜஸ் நடத்தக்கூடாது, இவங்களே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் காலேஜஸ் கொடுத்துட்டாங்க, அதில் நிறையவே ப்ராப்ளம் இருந்துச்சு. சரிங்களா? அதை நம்ம சொல்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவை போடுறோம். ஸோ இதுக்கு அதே போல் தான் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், ப்ராசஸிங் ஆஃப் சீட்ஸ் அலாட்மெண்ட், ரிசல்ட்ஸ், அதுக்கு ஒரு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பாருங்கள், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். கன்சர்ன் காலேஜில், அலாட்டட் காலேஜில் நீங்கள் போய் டைரெக்டாகவே போய் ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் கொடுத்துட்டாங்க 27லேருந்து 30th வரைக்கும். ஜஸ்ட் 4 days மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. லைக் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக நோட்டில் எல்லா டேட்ஸ்லையுமே காலேஜஸ் லைக் பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டியூஷன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். சாட்டர்டே, சண்டே, கவர்மெண்ட் ஹாலிடேஸ், கெசட்டட் ஹாலிடேஸ், எல்லா டேஸ்லையுமே கன்சர்ன் இன்ஸ்டியூஷன்ஸ் ஒர்க் பண்ணணும். பார்ட்டிசிபேஷன் பண்ணுற இன்ஸ்டியூஷன் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ப்ராஸ்பெக்டஸ் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட்.